ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு குட்டி ப்ராடக்ட் பண்ணால் கூட அதை ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை விட அட்வான்ஸ் அப்படியே போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் 1 இயருக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது, இதெல்லாம் நம்ம செஞ்ச ஒர்க் தானா அப்படிங்கிறது சில நினைவுகள் வந்து போகும்ல. அப்படிப்பட்ட ஒர்க்கை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஜுவல்லரி கிளாஸ்க்காக பண்ண ஒர்க்கு, ப்ளஸ் நான் ப்ராக்டிஸ்க்காக பண்ண ஒர்க் எல்லாமே இதில் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஓ! இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நினைவுகள்லாம் வந்து போகுது. இதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணால் கூட, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கும், இப்போ இருக்கிறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி தானே? அதை விட அட்வான்ஸ் லெவல் தான் போயிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு தொழிலாக எடுத்துட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறத விட, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் செஞ்சதுக்குள்ள ஒர்க் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுத்துருங்க.